நம்ம ஸ்டூடெண்ட் ஃபெசிலிட்டேட் ஃபங்க்ஷனில் வந்து தளபதி வந்து நீட்டை பற்றி பேசினாலும் பேசினார். பிஜேபி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கதறாங்க. நீட்டை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும், நீட்டோட ஃபுல் ஃபார்ம் அது தெரியுமா, நீட் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடு கதறிட்டு இருந்தாலும், நீட்டு வந்து கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்க திமுக வர வைக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஜாலியாக போட்டுட்ருக்காங்க. நம்ம இன்றைக்கி வந்து பொலிட்டீஷியன்ஸை பற்றி இதில் பார்க்க போகிறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அதான் வேலை, அதை செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் நீட்டை பற்றின பப்ளிக் நிறைய பேர் வந்து விஜயோட ஸ்பீச்சுக்கு வந்து அகெயின்ஸ்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ அந்த விஷயத்துக்கு தான் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அந்த பப்ளிக்லாம் யார், அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது இல்லை அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு புரிய வைக்க போகிறோம். ஏன்னா நீட் யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து வந்தனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பசங்க அப்படின்னு சொல்கிற அந்த பேரண்ட்ஸை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நீட் அப்படின்ற ஒரு விஷயம் எதற்காக நமக்கு தேவை இல்லை அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நண்பீஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஓகே, நான் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய், அதாவது அவங்க பசங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்திருப்பாங்க போல, விஜய் அவங்க ஃபங்க்ஷனில் அந்த பசங்களும் மார்க் அதிகமாக எடுத்து வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அதில் ஒரு லேடி வந்து என்னென்னா, விஜய் அவர்கள் நீட்டை பற்றி பேசினதில் தனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து நீட்டை வந்து நிறையா பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சின்ன வயசில் தே ஆர் ரெடி டு அடாப்டட் எனி திங், ஈஸிலி அக்செப்டட் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வர்றாங்க. இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது ஈஸிலி அடாப்டடா இல்லை அடாப்ட் பண்ண நீங்கள் வைக்கிறீங்களா அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. அதாவது இந்த மாதிரி தான் ஒரு சட்டம், நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதுனா தான் நீ மருத்துவத்துக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஒரு அரசாங்கம் போடும்போது அந்த பசங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஒருத்தர் வந்து பல வருஷம் 12 வருஷமாக கனவோடு படிச்சுக்கிட்டு இருக்கான், நான் வந்து மருத்துவர் ஆகணும், மருத்துவத்தில் ஏதாவது ஒரு துறையில் சேரணும் அப்படின்னு. ஆனால் நீ நீட்டுன்ற ஒன்றை படித்தா தான் நான் உன்னை சேர்ப்பேன் அப்படின்னா அவனுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, அவன் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, வசதி இருக்கிறவங்க சேர்த்து வச்சு படிக்க வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. வசதி இல்லாதவங்களும் அங்கேயும் இங்கேயும் எப்படியோ கிடைக்கிற டேட்டாஸை எடுத்து ட்ரை பண்ணி நீட்டை படித்து அதை எழுதி அதில் ஃபெயிலாக போகிறாங்க. அது ஃபெயிலாக போகிறதுனால தான் வந்து தற்கொலைக்கு வந்து தூண்டப்படுகிறார்கள். தற்கொலை நடந்துகிட்டு தான் இருக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த வருஷம் கூட நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, ஆமாம், இந்த வருஷமாக போன வருஷம் தெரியல, ஒரு பையன் கூட வந்து ரொம்ப கொந்தளிச்சான். ஸோ அப்படி இருக்கும்போது நீட்டை பற்றின புரிதல்னு இல்லை, பசங்க வந்து தே ஆர் ரெடி டு அடாப்டட். ஏன்னா அந்த வயசு அப்படி தான், அவங்களுக்கு வேறு வழி இல்லை. எல்லா விஷயத்தையும் அப்போ அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. நல்லது கெட்டது, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சைட் அடிக்கிறது, ஊரை சுற்றுறது, பொண்ணு முன்னாடி போகிறது, எல்லாத்தையும் இந்த வயசில் தான் கற்றுக்கிட்டு வராங்க. அந்த படித்து வர்ற அந்த வயசில் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிற இதே பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எல்ஜிபிடிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரேலிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்ஜிபிடினா தெரியுமில்ல எல்லாருக்கும், லெஸ்பியன், கே, பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு குரூப்பு இன்றைக்கி வந்து தெரியுறாங்க. ஸோ அது எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா அன்பு, பாசம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய ஹார்மோன் சேஞ்சுக்கு, அவங்களுடைய தேவைகளுக்கு, அவங்களுடைய தேவைக்கேற்ற உடல் தேவையை வந்து வேறு வேறு லெவலில் பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. அது நீடித்து நிலைக்குமான்னு கேட்டால் நிலைக்காது. பட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி அதுக்கு ரேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேலி நடத்துறதுக்கான எல்லா வேலையும் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த பெற்றவங்கள்ட்ட, உங்கள் பசங்க யாராவது இந்த மாதிரி உணர்வுகள் தூண்டப்பட்டு நான் எல்ஜிபிடிக்யூவில் போகிறேன், எனக்கு வந்து நான் லெஸ்பியன் ஆகணும், எனக்கு வந்து நான் கே ஆகணும், எனக்கு வந்து நான் வந்து ஹோமோசெக்சுவல் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்து சொன்னால் அவன் அடாப்ட் ஆகிக்கிறான், நீங்கள் அடாப்ட் ஆக விட்டுருவீங்களா? அதாவது நீங்கள் நினைக்கலாம் நீட்டுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம்னு. அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட எல்லாத்தையுமே பசங்க அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நாளைக்கு இதே அரசாங்கம் எல்ஜிபிடிக்கும் அங்கீகரிக்குது, ஆல்ரெடி அங்கீகரிச்சனால தான் இந்த ரேலி நடக்குது. அப்போ நாளைக்கு உங்கள் பசங்க அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறாங்கன்னா நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷப்படுவீங்களா? முட்டாள்தனமாக பேசக்கூடாது. பசங்க வந்து எதற்கும் அடாப்ட் பண்ணுறது பண்ணப்படுறது கிடையாது. அவர்கள் முன்னாடி என்ன திணிக்கப்படுகிறதோ அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நார்த் கொரியான்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுக்குள்ளே அந்த நாடு வைக்கிறது தான் சட்டம். அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான விதிகள் போடப்பட்டிருக்கோ, அந்த மக்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தான் அவங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்களே ஒழிய அதை மீறி எதையும் அவங்க வந்து தேடி போகிறதும் கிடையாது, தேடி போகவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு
கட்டமைப்புக்குள்ளே வாழ்கிறாங்க. அதற்காக அது சரியான்னு கேட்டால் அது சரி கிடையாது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அதற்காக எல்லாத்தையும் திறந்து போட்டு திரிங்கினான்னு விடவும் கூடாது. ஸோ நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அந்த பார்வையில் தான் பார்க்கணும். ஏன்னா இது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதனால இந்த நீட் எல்லாருக்கும் உதவுமா அப்படின்னு கேட்டால் உதவாது அப்படின்றது தான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. சரி, ஆனால் சில பசங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களேப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் பார்க்கணும். நீட் வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து மருத்துவத்தை சேர்கிறதுக்கு வேறு எந்த தடையுமே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிசிஇன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சுருந்தாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எது மருத்துவத்தில் சேர்கிறதுக்கு. பட் அந்த எக்ஸாம் எழுதுறதுனால நிறைய அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் வந்து சீட் கிடைக்கிறது, கல்லூரியில் வந்து சீட் கிடைக்கிறதுக்கோ இல்லை அவங்களால வந்து படம் கட்டி வேறு ப்ரைவேட் காலேஜில் போய் சேர்கிறதுக்கு முடியாமல் இருந்தவர்னால +2ல் எடுக்கும் மதிப்பெண்ணை பேஸ் பண்ணி அவங்க வந்து மருத்துவத்தில் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா +2ல் யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அந்த பேசிஸில் அவங்களுக்கான காலேஜஸ் வந்து கொடுக்கப்பட்டது. அதில் வந்து அரசு கல்லூரிலையும் சேர்ந்தாங்க, ப்ரைவேட் கல்லூரிலையும் சேர்ந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஒத்துக்கலாம், சீட்கள் விற்கப்படலையா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், விற்கப்பட்டது. பயங்கர வசதியாக இருக்கிறவங்க வந்து சீட்டை வாங்கிக்கிறாங்க, பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு, இல்லாமலாம் கிடையாது. பட் ஆனால் 12 வருஷமாக அந்த பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதை நோக்கி? அவங்க மைண்டில் கிட்டத்தட்ட ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மருத்துவம் தான் நம்ம ஆசை, நம்ம மருத்துவத்தை நோக்கி படிக்கணும்னு அந்த பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட படித்து வர்ற ஒரு 7 வருஷமாக நீங்கள் கொடுக்குற சப்ஜெக்ட்ஸை சிலபஸை படித்து வந்து அதில் மதிப்பெண் பெற்று அதிலிருந்து மருத்துவர் ஆகலான்ற ஒரு கனவோடு இருக்கிற ஒரு பிள்ளைங்களை திடீர்னு நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டாந்து உள்ளே புகுத்தி அதில் நீ பாஸ் ஆனால் தான் நீ வந்து வின் பண்ண உன்னை வந்து நான் மருத்துவத்தில் சேர்ப்பேன் அப்படின்னா எப்படி அந்த மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சீட் கிடைக்கும் அப்படின்றதான் இங்கே கேள்வி. பட் யார் இதை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி படித்து +2ல் மார்க் வாங்க முடியலைனாலும் நான் 140 130 மார்க் எடுத்தால் கூட, சரி 137 140 140க்கு மேலே எடுத்துட்டா கூட நான் வந்து நீட்டில், அதான் நீட் எக்ஸாமில் நான் 140 மார்க் எடுத்தால் கூட என்னால் ஏதோ ஒரு காலேஜில் போய் மருத்துவர் ஆக முடியும் அப்படின்ற நிலைமையில் இருக்காங்க பாருங்கள் பசங்க பொண்ணுங்க. அவங்க தான் இந்த நீட்டை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால 12 வருஷமாக படித்து ஸ்டேட் போர்டில் அதிக மதிப்பெண் எடுக்க முடியலைனாலும் இவங்க இந்த நீட்டில் 140 மார்க் எடுத்து நம்ம வந்து ஏதோ ஒரு சீட்டை பிடிச்சிடலாம் அப்படின்றது தான் இங்கே அட்வான்டேஜ். அந்த மாதிரி பசங்க தான் இந்த நீட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. சரி, இப்போ இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நீட்டுனா என்னையா? முதல்ல நீட் அப்படின்ற ஒரு விஷயம் நீ வச்சிருக்கிறதே பாரு, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நான் என்ன கேட்குறேன், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி எதுக்கு வைக்கிற? இந்த நீட்டை நீ எழுதுனேன்னா இந்தியாவில் நீ எந்த காலேஜில் வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்றதான் இங்கே உண்மை. அதுக்காக தான் இவங்க நேஷ்னல்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் நீ நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை எப்படி வச்சுருக்கணும்? அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த பாடத்திட்டத்தில் அவங்களுக்கு எப்படி புரியுதோ, எப்படி படித்தாங்களோ அதில் மிக கடினமான கேள்விகளை நீ செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த போர்டில் நீ நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி அதில் பிள்ளைகளை எழுத வச்சு அதற்கப்புறமா வர்ற மார்க்கை பேஸ் பண்ணி நீ வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இந்தியாவில் எந்த காலேஜில் வேணால் நீ சீட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் நீ என்ன பண்ணுற, இவன் படித்த சிலபஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு நீ ஒரு சிலபஸை கொண்டு வர்ற, சிபிஎஸ்சி அந்த பேசிஸ்லேருந்து கொண்டு வர்ற. அதில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பிக்கப் பண்ணி போக முடியும், ஈவன் கிளாஸஸ் வச்சா கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலபஸை கொண்டு வந்து தான் நீ நீட்டில் நீ மார்க் எடுத்தீங்கன்னா உனக்கு வந்து டாக்டர் சீட்டு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ கொண்டு வர. நான் என்ன கேட்குறேன், 12 வருஷமாக நீ படித்து 12 வருஷமாக நீ உன்னுடைய வாத்தியார்கள் சொல்லி கொடுத்த அந்த பாடத்திட்டத்தை படித்து +2ல் நீ ஹையஸ்ட் மார்க் எடுத்து அதுக்கப்புறமா நீ டாக்டருக்கு சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கும்போது நான் வெறும் 4-5 மாதத்தில் நீட்டை படிச்சுட்டு 720 மார்க்குக்கு நான் 140 எடுத்தால் கூட நான் வந்து டாக்டர் ஆகிட முடியும் அப்படின்னா நான் எதுக்கு 12 வருஷம் அதை கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துடுதுல்ல. நான் அப்போ +2ல் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீட்டில் வந்து மார்க்குன்றதை விடுங்க, +2ல் நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிடுறேன்ப்பா, ஒரு 700 மார்க் தான் எடுக்கிறேன். எவ்வளோ? வெறும் 700 மார்க் இல்லை 750 மார்க் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது, வசதி இருக்குது. நீட்டுக்கு ஒரு 2 லட்சம் நான் பணம் கட்டிடுறேன். கட்டி நான் 140 150 மார்க் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது இடத்துல எனக்கு காலேஜில் சீட்டு கிடச்சோம்ல, நான் போய் சேர்ந்துருவேன்ல. அப்போ
1200 மார்க்குக்கு 1180 70 90 எடுத்த பிள்ளைங்க டாக்டர் படிக்கணும்னா அந்த பிள்ளைங்க நீட்டில் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்னடா பண்ணுவீங்க? நக்குவீங்களா உட்காந்துக்கிட்டு? இதுதான் இங்கே கேள்வி. ஸோ 700 மார்க் இருக்கிற என்னால் நீட்டில் படித்து 140 மார்க் எடுத்து டாக்டர் ஆகிட முடியும். ஆனால் நீட்டு கோச்சிங் படிக்க வசதி இல்லாத அந்த பொண்ணு, அந்த பையன் கிட்டத்தட்ட 1000 மார்க் 1100 1150 மார்க்குக்கு மேலே எடுத்த அந்த பிள்ளைங்க நீட்டில் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிள்ளைங்கனால மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாது. திருப்பி அந்த பிள்ளைங்க நீட்டில் திருப்பி இன்னொரு வாட்டி எக்ஸாம் எழுதணும். அதற்கு கால விரயம், நேர விரயம் இவ்வளவும் போகுது. ஸோ அப்போ இதை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும்? அதுதான் இங்கே கேள்வி. அப்போ இங்கே ஆதரிக்கிற இந்த பப்ளிக்லாம் யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒன்று வசதி படைத்தவர்களாக இருப்பாங்க. தன் பிள்ளைகள் சரியாக படிக்கலை, பெரிய லெவலில் படிக்கலைனாலும் தன் பிள்ளைகள் மருத்துவம் படிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறதுலே கௌரவப்படுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வசதி இருக்கும், ஆனால் தன் பிள்ளைகள் நிறைய படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த நீட்டெல்லாம். ஸோ இந்த நீட்டில் போய் அவங்க பசங்களை சேர்ப்பாங்க, 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து சேர்த்துருவாங்க. அதற்கப்புறமா அந்த நீட்டில் இருந்து நான் தான் சொன்னேன், 140 150 மார்க் நீ எடுத்தால் கூட நீட்டில் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னா நீ அந்த எக்ஸாம் எழுத வேண்டிய தேவை எங்கேருந்து வருதுன்ற கொஸ்டின் வந்துடுது. அப்போ அவங்க ஈஸியாக சீட்டு வாங்கிட்டு போயிடுவாங்களே அப்படின்ற கொஸ்டின் வந்துடுது. அதே தான் இந்த பக்கம் இந்த மாதிரி லோயஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மருத்துவத்தில் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நீட் உருவாக்கி கொடுக்குது. இந்த நீட் ஒரு நல்ல மருத்துவரை தேர்வு செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மருத்துவரை தேர்வு செய்யாது. அதை விட யாரை தேர்வு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வசதி படைத்தவர்களை தான் மேலும் மேலும் வசதி படைத்தவர்களை ஆக்கும். இன்னொரு விஷயம், இப்போ இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நான் இந்த விஷயத்துக்குள்ளே வரேன். இந்த தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அப்புறமா பழங்குடி மக்கள், இப்படி பல வகையராக இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வசதி இல்லாதவர்கள். பட் இவங்கெல்லாம் அரசு பள்ளியில் படிச்சிருந்தாலும் +2ல் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நீட் இல்லை அப்படின்னா டைரெக்டாக அவங்களால ஒரு மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும். ஆனால் இன்றைக்கி அவங்க நல்லா படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு நீட்டில் போயிட்டு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்காது. அப்போ யார் இந்த நீட்டை அதிகமாக எடுத்து படிப்பாங்க? மிடில் கிளாஸ் ஃபேமிலியும், சோ கால்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லிக்கிற அவங்களும் அதற்கு மேலே இருக்கவங்களும் தான். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட அண்ட் அதற்கு மேலே இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் கேட்டகரி ஆஃப் கேஸ்டிசஸ் பீப்புளில் அக்செப்டட் ஆயிடுவாங்க. அப்போ இவங்க மட்டும்தான் மருத்துவர்களாக ஆக முடியும், கீழ்நிலையில் இருப்பவர்கள் கீழ்நிலையில் மட்டும்தான் இருக்க முடியுன்றது தான் இந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அந்த மாடியூலோட ஒரு கிளியர் மாடியூல் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க யார் அதை கொண்டு வந்தாங்க? பிஜேபி எதை பேஸ் பண்ணியிருக்கு? மதவாதம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? பிராமின்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு? அவங்க தான் இருக்கிறதுலே உயர்ந்த ஜாதி அப்படின்ற அந்த கேஸ்டிஸை பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி கீழ்நிலையில் இருக்கிற மக்களை மருத்துவர்களை ஆக்கி பார்ப்பாங்க? நான் மருத்துவத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த தாழ்த்தப்பட்டவன்ட்டையா போய் நான் வைத்தியம் பார்க்குறது அப்படின்ற அந்த விஷயம் வரக்கூடாதுன்றதுக்காகவும் எல்லாரும் மருத்துவர்கள் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த மருத்துவ தொழில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில், மிக பெரும் வருமானம் செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா மருத்துவம். இந்த தொழிலெலாம் அவங்களை இறக்கி விட்டோம்னா எப்படி அப்படின்றதுக்காக தான் இந்த நீட்டை ரொம்ப பிளான் பண்ணி கிளியராக பிளான் பண்ணி கொண்டு உள்ளே திணிச்சிட்டாங்க. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் இதில் என்னென்னா நிறைய ஒரு நேஷ்னலி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜாக இதை பார்க்கலாம். பட் இந்த மதவாத கட்சிகளோடு இருக்கும்போது தான் இதை அட்வான்டேஜாக பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இங்கே இருக்கிற மக்கள் அங்கே போகிறதுக்கும் அங்கே இருக்கிற மக்கள் இங்கே வர்றதுக்கும் ஆனால் வேலையை செய்யலை. நாட்டுக்குள்ளே எப்படி இந்தியா மொத்தமாக திணிக்க முடியும்? ஒரே கல்வி ஒரே நாடு அப்படின்றது திட்டத்தை எப்படி கொண்டு வருது? அது இந்த நீட்டு மூலியமாக முதல்ல ஆரம்பிப்போம், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டி அடுத்தடுத்த விஷயத்துக்கு கொண்டு போவோன்றது அவங்களுடைய திட்டம். ஸோ நீட் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு புள்ளி தான். எதற்கான புள்ளி அப்படின்னா மதவாதத்தையும் மற்ற விஷயத்தையும் உள்ளுக்குள்ளே புகுத்துறதுக்கு. இதை ஜஸ்ட் எஜுகேஷனாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது எஜுகேஷன்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படித்த காலகட்டத்தில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் நல்லா படித்து வர்றோம்னா சிஎஸ்சி, அப்புறம் ஜாவா, லொட்டுலஸ்க்குன்னு இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் நீங்கள் பெரிய லெவலில் ஆகிறதுக்கு நிறையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோச்சிங் சென்டர் போவோம். அப்படிப்பட்ட ஒரு கோச்சிங் சென்டர் தான் நீட்டு. ஸோ நீட்டுன்றதை விட நிட்டு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா NIITன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஸோ அந்த காலகட்டத்தில் பயங்கர ஃபேமஸ் அது. ஸோ அதோட ஞாபகம் எனக்கு இப்போ வருது. ஸோ இந்த மாதிரி நீட் கொண்டு வந்தது
பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குலாம் கிடையாது. வசதி படைத்த பிள்ளைகள், வசதி படைத்தவரின் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ப்ளஸ் கனவோடு இருப்பாங்க, ஆனால் அதற்கான காரியத்தை செய்யாமல், மீன்ஸ் கல்வியில் கவனம் செலுத்தாமல் குறைந்த மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளுக்கும் இது வழிவகுக்கும் அப்படின்றது தான் இந்த நீட் எக்ஸாம் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒஸ்ட் மருத்துவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்றத நான் ஃப்யூச்சரில் இருப்பாங்கன்றதை சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் அப்படின்றது இந்த முறை தவறு. நீட் உனக்கு உண்மையாலுமே வைக்கணும் அப்படின்னா டிஎன்பிசிஇ அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருந்த மாதிரி அந்தந்த மாநில மக்களின் பாடத்திட்டத்தின் கீழ் இல்லை அதிலிருந்து எடுக்கப்படும் கேள்விகள் மூலிமா நீ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதிலிருந்து திறமையான மருத்துவர்களை நீ வந்து செலக்ட் பண்ணினா அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதுதான் சரியான செயலும் கூட. அதை விட்டு திடீர்னு எங்கேயோ இருந்து கொண்டு வந்து ஒரு கொஸ்டினை கொண்டாந்து வச்சு அதை நீ படி, அதில் நீ கேள்விக்கு பதில் சொன்னால் தான் நீ நல்ல மருத்துவர் ஆக முடியும் அப்படின்னா முட்டாள்தனமாக இல்லை, இதை விட கேவலமான செயல் எதுவுமே கிடையாது. இதை கூட மக்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட வேறு எதை பற்றி பேச முடியும்? எனியோ கைஸ், இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். முன்னாடி நான் போட்ட வீடியோக்கு ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் அட்லீஸ்ட் இப்போ ஒரு 1000-2000 பேராவது இந்த வீடியோவை பார்த்து என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸில் போடுங்க. சரியாக இல்லைனாலும் உங்களுடைய கேள்விகளை வைங்க. அதற்கு நம்ம அடுத்த ஒரு வீடியோவை பார்ப்போம். See you on another video. Love you all. Take care. Bye.